வணக்கம். திருச்சி வாசன்வேலி பகுதியிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு 10 வருஷமாக இங்கே குடியிருக்கேன். ரோடு வந்து எங்கள் ஏரியாவில் மெயின் ரோடு 2 இருக்குது. ரெண்டுமே பாதி போட்டு மீதி போடாமல் அப்படியே போட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் லேடிஸ் எல்லாம் 2 வீலரில் போக முடியல. பசங்களை கூட்டிகிட்டு இப்போ நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் போகணுன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்க நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 10 பேர் உழுகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த சஃபர் ஆகுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சிக்கு வர முடியல. ஸோ அவங்களுமே பாதி தூரம் வந்துட்டு இந்த ரோடு எப்படி நாங்கள் அது மாதிரி எமர்ஜென்சி டைமில் திங்க் பண்ணும்போது கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கூட எங்களால் எடுத்துக்க முடியல. ஸோ இந்த இன்கன்வீனியன்ஸு கொஞ்சம் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பார்த்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், நான் ரகுநாதன். நான் வாசன் வேலியில் ஒரு 7 வருஷமாக குடியிருக்கேன். 26வது கிராஸில் வசிக்கிறேன். இங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி 14வது கிராஸ்லேருந்து உள்ளே போகிறதுனா இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நாங்கள் இதில் நடக்கவே முடியாது. அதுவும் மோரோவர் லேடிஸு, குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ வர்றதெல்லாம் இங்கே ரொம்ப சிரமம். ஆம்புலன்ஸு இங்கே மோஸ்ட்லி வந்து எல்லாம் ரிட்டையர்ட் பீப்புள் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆட்டோ, ஆம்புலன்ஸு இதெல்லாம் எங்களுக்கு வர்றதே இல்லை. ஸோ நாங்கள் கேட்குறது அடிப்படை வசதிகள், நல்ல வந்து ஒரு ரோடு. இதை வந்து இப்போ வந்து இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ரோடை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2 பக்கமும் ஜல்லியை பரப்பி எங்களுக்கு வந்து இதை ரோட்டில் போக முடியாது. அப்படி இதை நானும் என் ஒய்ஃபுமே ஒரு தடவை கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் டெய்லி இதில் வந்து ஸ்கிண்டாகி விழுவுறது இது வந்து இட்ஸ் அ நார்மல் அஃபேர். ஸோ அதனால் தயவுசெய்து இது வந்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்டது. இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இருக்கார், அவருடைய பார்வைக்கு வைக்கிறோம். அவர் தயவுசெய்து இதில் இது பண்ணி எங்களுக்கு வந்து இந்த ரோடை நல்லபடியாக போட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். வணக்கம். திருச்சி வாசன்வேலி பகுதியிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு 10 வருஷமாக இங்கே குடியிருக்கேன். ரோடு வந்து எங்கள் ஏரியாவில் மெயின் ரோடு 2 இருக்குது. ரெண்டுமே பாதி போட்டு மீதி போடாமல் அப்படியே போட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் லேடிஸ் எல்லாம் 2 வீலரில் போக முடியல. பசங்களை கூட்டிகிட்டு இப்போ நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் போகணுன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்க நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 10 பேர் உழுகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த சஃபர் ஆகுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சிக்கு வர முடியல. ஸோ அவங்களுமே பாதி தூரம் வந்துட்டு இந்த ரோடு எப்படி நாங்கள் அது மாதிரி எமர்ஜென்சி டைமில் திங்க் பண்ணும்போது கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கூட எங்களால் எடுத்துக்க முடியல. ஸோ இந்த இன்கன்வீனியன்ஸு கொஞ்சம் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பார்த்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், நான் ரகுநாதன். நான் வாசன் வேலியில் ஒரு 7 வருஷமாக குடியிருக்கேன். 26வது கிராஸில் வசிக்கிறேன். இங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி 14வது கிராஸ்லேருந்து உள்ளே போகிறதுனா இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நாங்கள் இதில் நடக்கவே முடியாது. அதுவும் மோரோவர் லேடிஸு,